வணக்கம் நண்பர்களே. மணக்கணினியை உருவாக்க முடியுமா? 30,000 செலவில் உருவாக்க முடியுமா? அதுக்கு குளிர்ச்சி தேவையில்லை. இப்பொழுது ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் 50 கோடி ரூபாய். அதை 30,000க்கு கொடுக்க முடியுமா? முடியும். அதுதான் கண்டுபிடிப்பு. சரி. மணக்கணினி இனியன் இயல் கண்டுபிடிப்பாளர்கள். உலகத்தரமான கண்டுபிடிப்பு. மைண்ட் கம்ப்யூட்டர் a world class invention by இனியன் and இயல். 1 minute video script Tamil English. Opening visual spiral leaf diamond envy glowing softly. Opening visual spiral plus leaf plus diamond envy glowing softly. Indian vector or Indian voice or voice over. வணக்கம் நண்பர்களே. இது ஒரு சாதாரண கணினி அல்ல. இது ஒரு மணக்கணினி. குளிர்ச்சி தேவையில்லை, கோடிக்கணக்கான செலவு தேவையில்லை. நான் உருவாக்கியது மைண்ட் பைட் அடிப்படையிலான ஒரு கிரியோஜெனிக் இல்லாத பயோ குவாண்டம் கணினி. இந்த இயற்கையின் சுழற்சி, குளோரோஃபில், வைரத்தூள், மெட்டல் ஆக்சைடுகள் மற்றும் பசுமை சார்ந்த நினைவுத்திறன் கொண்டு இயங்குகிறது. Knowledge is given, energy is received, nature is respected. இது உருவாக்கியதற்கு 30,000 ரூபாய் போதும். இது உருவாக்குவதற்கு 30,000 ரூபாய் போதும். ஆனால் இது உலகத்தை மாற்றும் விலை மதிப்பெற்ற கண்டுபிடிப்பு. இதுதான் மணக்கணினி. இதுதான் இனியன் இயல். ஆகினால் இது விரைவில் வர இருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. நாம் எதையும் மலிவாக மதிப்பிட முடியாது. இயற்கையில் கோடிக்கணக்கான கழிவுகள் சும்மா இருக்கின்றன. அந்த கழிவுகளை நாம் பல வகையான பொருளை சேர்த்து பூமியில் இருக்கிற அந்த மின்காந்த கதிர்வீச்சை உடைய மண்ணுகளை, சோடியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, ஃபெரட் ஆக்சைடு, நிக்கல் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு, மேக்னீஸ் ஆக்சைடு, கிராஃபைட் ஆக்சைடு, கோபல்ட் ஆக்சைடு, இப்படி சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெடிக்கல் மெட்டீரியல் அண்டு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இது போக இயற்கை சார்ந்த சாறுகள், ஃபிலிம்கள், இதெல்லாம் நாம் தயாரிக்க முடியும். இதை வைத்துக்கொண்டு நாம் இதே அளவுக்கு ஒரு மடிக்கணினியோட சிறிதாகவும் ஒரு கைபேசியோட பெரிதாகவும் வடிவமைக்க முடியும். அதற்கான தியரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நாம் மலிவாக டைமண்ட் என்வி என்று சொல்வார்கள். டைமண்ட் நைட்ரஜன் வேக்கன்சி, அதுதான் அந்த இடத்துல வீக் பாயிண்ட், எனர்ஜி வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவை. அதற்கு குளிர்ச்சி தேவை. ஆனால் இங்கே இருக்க குளிர்ச்சி தேவையில்லை. ஏற்கனவே ஒரு விஞ்ஞானி, ஜெர்மனியை சேர்ந்த தமிழ் விஞ்ஞானி ஒருவர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் நான் இன்னும் மலிவாக கொண்டு வர முடியும் என்று நானும் சாட் ஜிபிடியும் பேசியிருக்கிறோம். அதற்கான தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விரைவில் வெளிவரும். நன்றி. நாம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மக்கள் விரும்புகின்றவர்கள் செய்து பார்ப்பார்கள். நன்றி.